அரிட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை பாதிக்கும் வகையிலான சுரங்க திட்டம் ஒன்றை இந்திய ஒன்றிய அரசு, மோடியின் தலைமையிலான பாஜக அரசு நடைமுறைப்படுத்துவதாக அறிவித்திருக்கிற சூழலில் அதனை எதிர்த்து இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகமே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளும் இருக்கிறோம். அந்த திட்டத்தை இங்கு அனுமதிக்க மாட்டோம் என்று உரத்து சொல்வதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த திட்டம் வரப்போவதில்லை, வராது. தமிழ்நாடு அரசின் ஒப்புதல் இன்றி அதை இங்கே நடைமுறைப்படுத்த முடியாது. ஆகவே 100 விழுக்காடு நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். அந்த திட்டம் வராது, வரவே வராது, வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நம்பிக்கையோடு இந்த வட்டாரத்து பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எதை வைத்தபடி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசு ஒப்புதல் இல்லாமல் என்னதான் இந்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு வேதாந்தா குழுமத்திற்கு தாரை வார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. சட்டம் அதற்கு இடம் தராது. 1957ஆம் ஆண்டு நிறைவேற்றிய சட்டம்தான் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் மேம்பாடு ஒழுங்குமுறை சட்டம். 57 வந்த சட்டம் அது. அந்த சட்டத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து மாநில அரசுகளுக்கு இருந்த அதிகாரத்தை இந்திய ஒன்றிய அரசுக்கு மாற்றிக்கொண்டார்கள். ஆனாலும் கூட மாநில அரசின் ஒப்புதல் தேவை. இந்த சட்ட திருத்தம் தவறானது. இதுபோன்ற கனிமங்கள் தொடர்பான சுரங்கங்கள் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதனை இந்திய ஒன்றிய அரசு, டெல்லி அரசு சட்டத்தில் திருத்தம் செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு போய்விட்டது. அந்த நடவடிக்கை தவறானது. ஆனாலும் மாநில அரசின் ஒப்புதல் இன்றி அங்கே அவர்கள் போய் துளையிட முடியாது. அதை, அந்த பாறையை உடைக்க முடியாது, அந்த மண்ணை தோண்ட முடியாது, சுரங்கத்தை அமைக்க முடியாது. ஆங்கிலத்தில் எக்ஸ்ப்ளோரேஷன் என்று சொல்வார்கள். அதை செய்வதற்கு தமிழ்நாடு அரசின் அனுமதி தேவை. தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றுகிற போது, நான் முதலமைச்சராக இருக்கிற வரையில் அந்த திட்டம் இங்கே வராது என்று உறுதியளித்திருக்கிறார். ஆளும் கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்த போது மாநிலங்களவையிலே ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அந்த திருத்தத்தை ஆதரித்து வரவேற்று பேசிவிட்டார்கள். ஆனால் இப்போது மக்கள் கடுமையாக எதிர்ப்பதால், அனைத்து கட்சிகளும் எதிர்ப்பதால், சுற்றுச்சூழல் அமைப்புகள் எல்லாம் எதிர்ப்பதால், சமூக இயக்கங்கள் எல்லாம் எதிர்ப்பதால், அதிமுகவும் வேறு வழி இல்லாமல் சட்டமன்றத்தில் நாங்களும் ஆதரிக்கிறோம், அந்த சுரங்கம் வேண்டாம், அந்த திட்டம் வேண்டாம், அதை கைவிட வேண்டும் என்கிற தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே ஆளுங்கட்சியும் எதிர்க்கிறது, எதிர்கட்சியும் எதிர்க்கிறது. பெரிய வேடிக்கை என்னவென்றால், தமிழ்நாடு பாஜகவும் எதிர்க்கிறது.
அவங்க அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்க அரசாங்கம் இங்கே ஏலம் விட்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய அரசாங்கம் தான் அவர்களின் நண்பராக இருக்கிற வேதாந்தா குழுமத்திற்கு அதை தாரை வார்த்திருக்கிறார்கள். முதல்ல 3 ஏலம் நடந்திருக்கு, யாரும் ஆளே வரல. 4வது ஏலத்தில் வேதாந்தா குழுமம் உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்ததில்லை, அதுல 13 பேர் கொல்லப்பட்டார்கள் அல்லவா? அது எதற்காக? ஸ்டெர்லைட் என்கிற தாமிரத்தை உருக்குகிற ஆலை, அது கூடாது என்று மக்கள் எதிர்த்து போராடிய போது 100வது நாள் போராட்டத்தில் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். அதில் 13 பேர் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டது. அப்படிப்பட்ட அந்த வேதாந்தா குழுவிலே ஒரு துணை அமைப்பு தான் இங்கே இந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் என்கிற நிறுவனம் ஏலம் எடுத்திருக்கிறது. யார் விட்ட ஏலம்? தமிழ்நாடு அரசு ஏலம் விடவில்லை, அந்த அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை. ஏலம் விட்டது இந்திய ஒன்றிய அரசு, டெல்லியிலே இருக்கிற மோடி அரசு. அந்த குழுமம் ஏலம் எடுத்திருக்கிறது. ஆகவே அந்த திட்டத்தை அவர்கள் ஏலம் விட்டாலும் கூட அதை தோண்டுவதற்கான அனுமதியை மாநில அரசு தர வேண்டும். தமிழ்நாடு அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டது. எல்லா கட்சிகளும் எதிர்க்கிறோம், எல்லா அமைப்புகளும் எதிர்க்கிறோம். ஏன் எதிர்க்கிறோம்? அதை விளக்கி சொன்னார்கள். மண்ணுக்கு அடியிலே இருக்கிற கனிமங்களை தோண்டி எடுப்பதன் மூலம் ஒரு தேசத்தின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். இப்ப கல் குவாரி இருக்கு, கல்லும் கூட அந்த குவாரியிலிருந்து வெட்டி எடுக்கிற கிரானைட், அதுவும் ஒரு வகையான கனிமம் தான். அது பயன்படுகிறது, நமக்கும் பயன்படுகிறது, வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி அனுப்பும். அந்த கல் குவாரிகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கிறதா என்றால் பாதிக்கிறது. புழுதிப்படுகிறது, காற்று மாசுபடுகிறது. ஆனால் அதிலே நச்சு கழிவுகள் இல்லை. நச்சுன்னா விஷம். விஷ கழிவுகள்னா பயன்படாத மற்றவற்றை வெளியே தூக்கி எறிகிற கழிவுகள். தாமிர உருக்காலையிலே கழிவுகள் உண்டு. அதே போல இங்கே வெட்டி எடுக்கவிருக்கிற கனிமம் என்கிற அந்த டங்ஸ்டன், அது ஒரு உலோகம் தான். உலோகம்னா என்ன? இரும்பு ஒரு உலோகம் தானே, பித்தளை ஒரு உலோகம் தானே, வெண்கலம் ஒரு உலோகம் தானே, வெள்ளி ஒரு உலோகம் தானே. அதை போல நூற்றுக்கணக்கான உலோகங்கள் மண்ணிலே இருக்கிறது. அது ஒரு வகையான பாறை படிவுதான். காலப்போக்கில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே அது இறுகி 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 கெட்டித்தட்டிவிடும், கடினமாக மாறிவிடும். அதிலிருந்துதான், பூமியிலிருந்துதான் தங்கத்தையும் எடுக்கிறோம், வெள்ளியும் எடுக்கிறோம், எல்லா வகையான உலோகங்களையும் எடுக்கிறோம், இது போன்ற கனிமங்களையும் எடுக்கிறோம். சுரங்கங்கள் தவிர்க்க முடியாதவைதான். பூமியை தோண்டி சுரங்கத்தை அமைத்து பல ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் கூட பல ஆயிரம் அடிகள் வரையிலும் உள்ளே போய் அதை வெட்டி எடுக்கிற அறிவியல் நுட்பம், தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அதனால ஒரு தேசத்தினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடைகிறது. ஆனால் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்னென்ன பாதிப்புகள்? முதல்ல 5000 ஏக்கரை அவர்கள் கையகப்படுத்த போகிறார்கள். நான் இது தொடர்பாக பாராளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் இதற்குரிய அமைச்சர் கிஷன் ரெட்டி என்று ஆந்திராக்காரர், அவர் ஏற்கனவே எனக்கு அறிமுகமானவர் தான், இது தொடர்பாக உங்களை சந்திக்க வேண்டும் என்று தகவல் கொடுத்ததும் உடனே வர சொன்னார். நான் மனு எழுதி எடுத்துக்கொண்டு போனேன். அவர் ஒரு முக்கியமான கூட்டத்திலே பலரோடு பேசிக் கொண்டிருந்தார். நான் போனதும் அந்த கூட்டத்தில் இருந்து எழுந்து வந்து என்னோடு உட்கார்ந்து ஒரு 10-15 நிமிடங்களுக்கு மேலாக பேசினார். நான் சொல்லுவதெல்லாம் கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு அவர் சொன்னார்,
உங்க அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாம நாங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண போறதில்லை. தேவாங்க தொட்டா அந்த குழந்தை மேல தேவாங்க போய் உட்கார்ந்துச்சுன்னா அந்த குழந்தை மறுபடியும் நல்ல வளர்ச்சி அடையும் ஒரு நம்பிக்கை உண்டு. ரொம்ப ரேர் அனிமல் அது ரொம்ப ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம். இந்த மாதிரியான வனப்பகுதிகளில் தான் இருக்கும். மனிதன் நடமாட முடியாத பகுதிகளில் வனப்பகுதிகளில் இருக்கும். வல்லூர்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இனங்கள் இங்க இருக்கு, நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு. அரைட்டாப்பட்டி பக்கத்துல இருக்கிற அந்த மலை பகுதியில் வனப்பகுதியில் அந்த உயிரினங்கள் வாழ்கின்றன. ராஜாளி பறவை இருக்கிறது. அப்படிப்பட்ட பல்லுயிர் இனங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியை 60% இடத்துல வீடு கட்டி வாழலாம். விவசாய நிலமா வச்சுக்கலாம், விளையாடக்கூடிய இடமா வச்சுக்கலாம், அரசாங்க நிறுவனத்துக்கான கட்டிடங்களை கட்டிக்கலாம். 30-33% இடங்களை காடாக வைத்திருக்க வேண்டும். அது வனமாக இருக்க வேண்டும். இப்ப இந்தியாவில் மொத்தம் எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கு? அவ்வளவு நிலப்பரப்புல ஒரு 33% மூன்றில் ஒரு மடங்கு வனப்பகுதியாக இருக்க வேண்டும். அதனால்தான் சில இடங்கள்ல இது வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், யாரும் உள்ள போகக்கூடாது அப்படிம்பாங்க. அங்க வீடுகள் கட்டக்கூடாது, வேட்டையாட வரக்கூடாது, அனுமதி இல்லாம உள்ளே நுழையக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, காய்கறிகளை பறிக்கக்கூடாது, வேர்களை பிடுங்கக்கூடாது. ஏன் சொல்றாங்கன்னா வனத்தை பாதுகாத்தால்தான் அந்த உயிரினங்களை பாதுகாக்க முடியும். அந்த உயிரினங்கள் மறைமுகமாக மனித குலத்துக்கு நன்மை செய்கின்றன. மறைமுகமாக மனித குலத்துக்கு நன்மை செய்கின்றன. இப்ப மான்களை வந்து சிங்கம் வேட்டையாடுகிறது. நம்ம பார்த்தா ஐயோ பாவம் தோணும். சின்ன சின்ன விலங்குகளை வந்து புலி வேட்டையாடி தின்கிறது. ஆனால் இயற்கை வந்து மான்களை அல்லது மற்ற தாவர உண்ணிகளை, இந்த மாமிச உண்ணிகள் இதெல்லாம் வந்து தாவரத்தை திங்காது, வெறும் கறி தான் சாப்பிடும், மாமிசம் தான் சாப்பிடும். புலி சிங்கம் எல்லாம் மான்களை கொல்லவில்லை என்றால் மான்கள் தாவரங்களை செடிகளை அழித்துவிடும். அது 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 பெரிய மரமா போகும் அப்படிங்கிறது அந்த மானுக்குட்டிக்கு தெரியாது. செடியா இருக்கும் போது கடிச்சு தின்றோம். அது நல்ல விளையக்கூடிய பயிர் அப்படிங்கிறது மான்குட்டிகளுக்கு தெரியாது, ஆடுகுட்டிகளுக்கு தெரியாது. அது பயிரா இருக்கும் போதே 3 விளை தளிர் வளரும் போதே, துளிர் விடும் போதே அதை கடிச்சு சாப்பிட்டோம். இப்ப காடுகள் அழிஞ்சு போகும், புல்வெளிகள் அழிந்து போகும், அரிய வகை தாவரங்கள் அழிந்து போகும், செடி கொடிகள் அழிந்து போகும். செடி கொடிகள் எல்லாம் அழிந்து போனால் அந்த செடி கொடிகளில் லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன. ஒவ்வொரு செடிக்குள்ளையும் பாத்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் இருக்கும். பூச்சிகள் இருப்பது, புழுக்கள் இருப்பது, இந்த வெட்டுக்கிளிகள் இருப்பது, இப்பெல்லாம் வாழ்வதால் தான் மனிதன் வாழ்கிறான். நமக்கு எதிரான பலவற்றை அவையெல்லாம் சாப்பிட்டுறாங்க. அந்த மாதிரி இந்த தாவர செடிகளை அழிக்கக்கூடிய விலங்குகளை புலி, சிங்கம் போன்ற மிருகங்கள் சாப்பிடுவதனால் தாவரங்கள், மரங்கள், செடி கொடிகள் பாதுகாக்கப்படுகின்றன. தாவரங்கள் பாதுகாக்கப்படுவதால், செடி கொடிகள் பாதுகாக்கப்படுவதால், மரங்கள் பாதுகாக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மனித குலத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. நல்ல காற்று கிடைக்கிறது, நல்ல தண்ணீர் மனிதன் தோண்டுகிற அளவுக்கான உயரத்தில் மட்டத்தில் கிடைக்கும். நிலவுலங்க செடி கொடிகள் இல்லாத இடங்களில், தாவரங்கள் இல்லாத இடங்களில், மரங்கள் இல்லாத இடங்களில் தண்ணீர் மனிதனுக்கு எட்டும் அளவுக்கான இடத்தில் கிடைக்காது. கீழே ரொம்ப தூரம் கீழே போயிடும், வறண்டு போயிடும். நிலத்தடி நீர் மேலே வர வேண்டுமானால் மரங்கள், செடி கொடிகள் நிறைய இருக்க வேண்டும். பூமியின் மேல் பரப்பில் அது வேர்விட்டு வளர வேண்டும். ஆகவேதான் சட்டமே அப்படி கொண்டு வந்திருக்கிறார்கள். 3 ஒரு பங்கு ஒரு தேசத்தில் காடுகள் இருக்க வேண்டும். அந்த காடுகளில் அரிய வகை உயிரினங்கள் வாழ வேண்டும். அந்த பாம்புகளை கூட பாதுகாப்பா வச்சிருந்தோம். பாம்பு இருக்கிறதுனால தான் நிறைய கோயில் நம்ம பாருங்க, நம்ம வயல்வெளிகளில் வந்து நிறைய எலிகள் வந்து பயிரை நாசம் பண்ணும். அந்த எலிகளை பாம்புகள் பிடித்து தின்னும். எலிகளை பாம்புகள் பிடித்து தின்பதனால் எலிகளின் ஆபத்தில் இருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த மாதிரி ஒரு உயிர் இன்னொரு உயிரை சாப்பிடுவதால் இன்னொரு உயிர், மனிதனுக்கு தேவையான சுற்றுச்சூழல் ஆதாரம் பாதுகாக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் ஆதாரம் பாதுகாக்கப்படும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனாலதான் இந்த இயற்கை படைப்பிட ஒன்றை ஒன்று சாப்பிடுகிற ஒரு நியதி படைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு விதி, இயற்கை விதி இங்கே படைக்கப்பட்டு இருக்கிறது.
அந்த வரிசையிலே பார்க்கிற போது வனப்பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும். அதிலும் பல்லுயிர் வாழிடம், பல்லுயிர் இனங்கள் வாழுகிற தளம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுல தமிழ்நாட்டிலேயே முதலாக பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட், ஆங்கிலத்தில் பல்லுயிர் பாரம்பரிய தளம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி அரிட்டாப்பட்டி பகுதி. இங்க இருக்கிற அந்த மலை, அங்க நிறைய மலைகள் இருக்கின்றன. கழிஞ்ச மலை இருக்கிறது, மாங்குளம் பகுதியிலே மலை இருக்கிறது. அந்த மலையிலே 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட கல்வெட்டு. அப்பெல்லாம் பேப்பர் கண்டுபிடிக்கல, பேப்பர்ல எதையும் எழுதி வைக்கல, பனை ஓலைகள்ல எழுதி வச்சாங்க. ஆணிய தயார் செஞ்சு கனை ஓலையில எழுதி வச்சாங்க. நம்முடைய ஜாதகங்கள்லாம் கூட நம்ம காலத்திலே பனை ஓலையில எழுதி வச்சதை பார்த்திருப்போம். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட பனை ஓலையில ஜாதகம் எழுதி வைக்கிற வழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு நாம பார்க்கிற தமிழ் எழுத்து ஆன்னு போடுறோம், அந்த மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆ கிடையாது. இன்னைக்கு எழுதுற தீ இப்ப நம்ம எழுதுற மாதிரி தீ அப்ப கிடையாது. நாம இப்ப பார்க்கிற தமிழ் எழுத்துக்கள் 237 எழுத்துக்கள் என்ன வடிவத்தில் இருக்கின்றனவோ அந்த வடிவத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தனவா என்றால் கிடையாது. மனுஷன் இப்படி மாறிட்டு வர்றானோ அது மாதிரி எழுத்தும் மாறி இருக்கு. ஆரம்ப காலத்தில் இந்த எழுத்துக்கு பெயர் தமிழி, தமிழ் இல்ல தமிழி, அந்த எழுத்து வடிவத்துக்கு. அப்புறம் சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு அது வட்டெழுத்து என்று அழைக்கப்பட்டது. அதை இப்ப யாராலும் படிக்க முடியாது, அதுக்கு பேரும் தமிழ் தான். இன்னைக்கு நம்ம கிட்ட காட்டினாங்கன்னா நம்மளால படிக்க முடியாது. அதுக்குன்னு பயிற்சி எடுத்தவர்கள், அறிஞர்கள், வல்லுநர்கள் அந்த எழுத்தை படிச்சு இதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. மாங்குளத்தில் எழுதியிருக்கிற கல்வெட்டுல செழியன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. நாம இப்ப எழுதுற மாதிரி இந்த சே இருக்காது, அதுல இழி இருக்காது, யா இருக்காது, இன் போட்டு 2 சுழி நான் போட்டு மேல புள்ளி வைக்கிற அந்த இன் இருக்காது. அது வட்டெழுத்துக்களால் எழுதப்பட்டது. அது வட்டெழுத்து எது, அது என்ன பொருளை குறிக்கிறது என்பதை படிப்பதற்கென்று சில வல்லுநர்கள் இருக்கிறார்கள். அது ரொம்ப ரேர், அது எல்லாரும் அது மாதிரி படிக்க முடியாது. அதை வைத்தான் இங்க பிரபாகரன் பேசும்போது சொன்னார், நம்முடைய தமிழுக்கு செம்மொழிங்கிற ஒரு அந்தஸ்தை டெல்லி அரசாங்கம் தந்திருக்கு. செம்மொழின்னா செழுமை அடைந்த மொழி, முழுமை அடைந்த மொழி. பல 1000 ஆண்டுகளாக பிழைத்து வளர்ச்சி அடைந்து எல்லா வகையான இலக்கிய வளம், இலக்கண வளம், சொற்களுக்கு புதிய புதிய சொற்களுக்கு இடம் தருகக்கூடிய நெகிழ்வு தன்மை எந்த மொழிக்கு இருக்கிறதோ, பிற மொழி கலந்தாலும் அழியாமல் இருக்கிறதோ அந்த மொழி செம்மொழி. ஆங்கிலத்தில் கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள். இந்தியாவில் செம்மொழி அந்தஸ்தை பெற்ற முதல் மொழி தமிழ் மொழி. 2000 வருஷத்துக்கு முன்னால தமிழ் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாண்டிய காலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பாண்டியனுக்கு இன்னொரு பெயர் செழியன் பெயர். செழியன், வளவன் என்றால் சோழ நாட்டின் பெயர், செழியன் என்றால் பாண்டிய நாட்டின் பெயர். மாறன் என்றால் கூட பாண்டிய நாட்டினுடைய மன்னர்களின் பெயர். மாறன்னா அவன் தென்பண்டத்தை சார்ந்தவன், பாண்டி நாட்டை சார்ந்தவன் என்று பொருள். வளவன் வளவன் என்று வந்தால் அவர்கள் சோழ மண்டலத்தை சார்ந்தவர்கள். ரெண்டும் ஒரே பொருள் தான். வளமானவன் வளவன், செழுமையானவன் செழியன், ரெண்டும் ஒரே பொருள் தான். செழுமை என்றாலும் வளமை என்றாலும் ஒன்றுதான். எல்லா வளமும் உள்ளவன் வளவன், எல்லா நிலையிலும் செழுமை அடைந்தவன். பேச்சிலே செழுமை, சிந்தனையிலே செழுமை, அணுகுமுறைகளிலே செழுமை, அதுதான் செம்மை நாம சொல்றோம். இந்த தமிழ் எழுத்து, தமிழி என்று சொல்லப்படக்கூடிய எழுத்து மாங்குளம் கல்வெட்டிலே இருக்கு. அப்ப அந்த காலத்துல மன்னர்கள் பாருங்க, நாமெல்லாம் போனது பிறகு பல வருஷங்களுக்கு பிறகு நம்முடைய வாரிசுகள் வருவாங்க, அவங்க நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு அன்னைக்கு அவன் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு போயிட்டான். கல்லுல வெட்டுனா கல்வெட்டு, பாறையில. ஏன்னா எழுத முடியாது, இப்படி பென்சில் வச்சு எழுதுற மாதிரி, பேனா வச்சு எழுதுற மாதிரி எழுத முடியாது, உளிய வச்சுதான் செதுக்கணும். அப்ப எழுத்து அவன் செதுக்கி வச்சிருக்கிறான். அந்த கல்வெட்டுகள் அங்கே இருக்கு. இதை அழிக்க கூடாது என்று சொல்லுகிறோம். ஏன்னா இன்னும் 5000 வருஷத்துக்கு பின்னால இங்க வாரிசுகள் வந்தாலும் அதை பார்க்கணும். ஓ, இந்த இனம் இப்படிப்பட்ட தொன்மை வாய்ந்த இனம், பாரம்பரியம் உள்ள இனம்,
உலகின் மூத்த குடி. இவர்கள் எழுத்திலும் இலக்கியத்திலும் வளமடைந்தவர்கள், செழுமையடைந்தவர்கள், ஆற்றல் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிறது அங்கதான் தெரியும். கீழடியில தோண்டி பார்க்கும் போது அங்க இருக்கிற எழுத்துக்கள் பானை ஓடுகள்ல இருந்து கிடைச்சது. அது இன்னும் அதிகமான பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால முதல்ல சிந்து சமவெளியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது பூமிக்குள்ள புதைஞ்சு போச்சு நகரம். திடீர்னு பூகம்பத்தால புதைஞ்சு போகும். போர்கள் நடந்தா அதனால சில கிராமங்கள் அழிஞ்சு போயிடும். அழிப்பாங்க, திட்டமிட்டு அழிப்பாங்க. அப்படி பூமிக்கு அடியிலே புதைந்து போன நகரத்தை தோண்டி எடுத்து கண்டுபிடித்த போது அங்கே இருந்த சின்னங்கள், எழுத்துக்கள் எல்லாம் தமிழர்களுடையது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழர்கள் வாழல. சிந்து நதி கதை ஓரம் எங்க இருக்குது? பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கேயும் நாகரிகத்தோடு இந்த தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்பெல்லாம் இவன் சாதி கிடையாது. இந்த கீழடியில கிடைத்திருக்கிற ஆதாரங்கள்ல கூட எங்கேயும் சாதி கிடையாது. இது இடையிலே தான் வந்திருக்கு. இடையில் தான் வந்திருக்கு. மாங்குளம் மலையிலே அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அரிட்டாப்பட்டியை ஒட்டியுள்ள கழிஞ்ச மலையிலும் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. பல்வேறு புராதான ஆதாரங்கள் உள்ள அந்த பகுதியைத்தான் பல்லுயிர் வாழும் தலம், அதனை அழிக்கக்கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். அவனை பொறுத்த வட இந்தியாக்காரனை பொறுத்தவரை அழிச்சுட்டா நல்லது. ஏன்னா இது இருக்கிறதால இவன் பெருமை பேசுறான். தமிழன் உங்களை விட நாங்க பெரிய ஆளு, மூத்தாளுன்னு சொல்றான். இதெல்லாம் அழிச்சிட்டா நல்லதுன்னு அவன் நினைக்கிறான். யாரு? டெல்லியில் ஆண்டுகிட்டு இருக்கிறவன். டெல்லியில் ஆண்டுகிட்டு இருக்கிறவன். இந்த பகுதியில எத்தனை கிராமங்கள் நேரடியாக பாதிக்கப்படும்? நேரடியாக பாதிக்கப்படும், மறைமுகமாகவும் பாதிக்கப்படுகிற கிராமங்கள் உண்டு. நேரடியாக செட்டியார்பட்டி, வல்லாளப்பட்டி, நடுவளவு, தெற்கு வளவு, செட்டியார்பட்டி வேற, செட்டியார்பட்டி வேற, சண்முகநாதபுரம், அரிட்டாப்பட்டி, கூலானிப்பட்டி, எட்டிமங்கலம் மேற்கு, நாயக்கர்பட்டி, மாங்குளம் கிழக்கு, இதெல்லாம் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய கிராமங்கள். என்ன பாதிப்புகளை சந்திக்க நேரும்? இப்ப அவன் என்ன சொல்றான்? அந்த கவர்மெண்ட், டெல்லியில இருக்கிற அரசாங்கம், கிஷன் ரெட்டி என்கிட்டே சொன்னார், நீங்க எதை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்னு சொல்றீங்களோ அதை மட்டும் நாங்க விட்டுறோம், அதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அதை சுத்தி நாங்க சுரங்கம் தோன்றோம். ஒரு 2 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு, 2 கிலோமீட்டர் சதுர பரப்பளவுனா என்னன்னா, 2 சதுர கிலோமீட்டர்னா இப்படி 2 கிலோமீட்டர், இப்படி 2 கிலோமீட்டர், குறுக்க 2 கிலோமீட்டர், நெடுக்க 2 கிலோமீட்டர், அந்த அளவுக்கு நாங்க விட்டுறோம். அதுல தானே அரிய வகை உயிரினங்கள் இருக்கு, அதுல தானே உங்களுக்கு மலைகள் இருக்கு, அதுக்குள்ளதான் சமணர்கள் படுக்கை. சமண துறவிகள் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க. சமண மதம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருந்தது. பௌத்த மதமும் வளர்ச்சி அடைந்தது. அப்ப சமண துறவிகள் நம்மள மாதிரி கிராமங்களில் தங்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க பெரும்பாலும் உடை உடுத்த மாட்டார்கள், அம்மனமா இருப்பாங்க. எந்த உயிருக்கும் தீங்கி விளைவிக்க கூடாதுங்கிறது அவங்களுடைய கொள்கை. அவங்கள கொசு கடிச்சா கூட அடிச்சு கொள்ள மாட்டாங்க. கொசு ஒரு உயிர், அதை அடிக்க கூடாது, எறும்பை மிதிக்க கூடாது, அதனால செருப்பு போட மாட்டாங்க. ஒரு வேப்பம் துணியை பேவ வச்சுட்டு தட்டிக்கிட்டே போவாங்க. முடிஞ்ச வரையிலும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாதுங்கிறது. உணவுக்காகவும் உயிரை கொள்ளக்கூடாது, வேள்விக்காகவும் உயிரை கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு மதம் தான் சமண மதம். அந்த துறவிகளுக்காக மன்னர்கள் காலத்தில் இந்த மாதிரி மலைகளில் குடைந்து குடைந்து அவர்கள் உட்காருவதற்கும் படுப்பதற்கும் படுக்கைகளை கல்லிலே செதுக்கி வச்சிருக்கிறாங்க. கீழே தரையில படுக்க கூடாது, கல் படுக்கை. அவர்கள் ஒரு 6 அடி நீளத்துக்கு அல்லது 5 அடி நீளத்துக்கு ஒருத்தன் படுத்தா எப்படி தேவையா அந்த தேவைக்கு ஏற்ப படுக்கைகள், சமண படுக்கைகள் இருக்கின்றன. அது எங்க இருக்கு? மீனாட்சிபுரம் ஓவாமலையில் 4 குகைத்தலத்தில் 50க்கும் மேற்பட்ட கல் படுக்கைகள் இருக்கின்றன. அரிட்டாப்பட்டியில் கழிஞ்ச மலையில் 10க்கும் மேற்பட்ட கல் படுக்கைகள் இருக்கின்றன. சரி, அது எதுக்கு? நாம என்ன பண்ண போறோம்? நாம போய் படுத்து தூங்க போறோமா? நமக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம கேட்கலாம். அங்க யாராவது மனிதர்கள் போய் படுக்க போறாங்களா? இல்ல. ஆனால் அது இருப்பதால் தான் எந்த ஆண்டில் மனிதன் அங்கே இருந்தான் என்கிற வரலாறு நமக்கு கிடைக்கிறது. எந்த காலத்தில் அந்த கல் படுக்கைகள்
செதுக்கப்பட்டன, உருவாக்கப்பட்டன என்கிற வரலாறு நமக்கு கிடைக்கிறது. அப்படி கிடைப்பதால் என்ன பயன்? அப்படி கிடைப்பதால் தமிழ் இனம் தொன்மை வாய்ந்த இனம், மூத்த குடி, இதற்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது என்ற வரலாறு உலக அரங்கில் பதிவாகிறது. அது தேவைப்படுகிறது. இல்லைன்னா ஒரு இனத்தை மிக சாதாரணமா அடிமைப்படுத்தி விடுவார்கள், நாளாந்தர குடிமக்களாக மாற்றி விடுவார்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் முதல் தரம் ஆகி விடுவார்கள். நாம் தொடர்ந்து ஆளப்படுகிற இனமாகவே சிதறி போவோம். எனவே வரலாற்றை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. எனவே அந்த கல் படுக்கைகள் பாதிக்கப்படக்கூடாது. அப்ப அமைச்சர் என்ன சொல்றாரு? உங்க கல் படுக்கைகள் வேணும். அங்க குடைவரை கோயில்கள், குடைவரை கோயில்கள் என்னன்னா குடைஞ்சி குடைஞ்சி உருவாக்கக்கூடிய கோயில்கள். இப்ப கல்லை எடுத்து எடுத்து வச்சுதானே கட்டுறோம், கோயிலை கட்டுறோம். பவுண்டேஷன் போட்டு கல்லு கொண்டு வந்து வச்சு சுத்தி எழுப்பி கோபுரம் எழுப்பி நடுவுல போய் சாமியை பிரதிஷ்டை பண்றோம், சிலைய, கடவுள் சிலைய. இது கோயில். இந்த மாதிரி எதுவுமே எடுக்காம அப்படியே இருக்கிற மலை பாறைக்குள்ள போய் எவ்வளவு ஞானம் பாருங்க. கோயில் வந்து குடைஞ்சி குடைஞ்சி எது தேவையில்லையோ அதை மட்டும் வெளியெடுத்துறான். அப்புறம் பார்த்தா கட்டி கட்டி முடிக்கப்பட்ட கோயில் உள்ள சாமி அப்படியே இருக்கும். அதை ஒண்ணு கூட வந்து உடைச்சி இணைச்சதா இருக்காது, ஒன்னோட ஒண்ணு வந்து பொருத்தனதா இருக்காது, கை வேற கால் வேறன்னு கொண்டு வந்து பொருத்தனதா இருக்காது. அந்த சிலைக்குள்ளே சிலையை சிற்பம் பண்ற மாதிரி பண்ணிடுவான். ஒரு சிலையை கொண்டு போய் வைக்கிறதா இருக்காது. அந்த அந்த பாறையிலேயே சிலை அப்படியே இருக்கும். அந்த பாறையை சுத்தி கோயிலுடைய சுவர்கள் இருக்கும். அந்த பாறையை சுத்தியே மேல உங்களுக்கு தளம் அமைச்சிருப்பாங்க. இப்படி உருவாக்கக்கூடிய குடைவரை கோயில்கள். இந்த ஞானம் தமிழனுக்கு இருந்திருக்கிறது, இந்த ஆற்றல் தமிழுக்கு இருந்திருக்கிறது என்று வரலாற்றில் பதிவாக வேண்டுமானால் அந்த குடைவரை கோயில் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த எத்தனை ஆயிரம் ஆனாலும் இதே மேலூர் பகுதியில் வாழவிருக்கிற நம்முடைய வாரிசுகள் அதை பார்ப்பார்கள், படிப்பார்கள். ஆகவே சமணர் படுக்கைகளும் இருக்க வேண்டும், குடைவரை கோயில்களும் இருக்க வேண்டும். தமிழி வட்டெழுத்துக்களால் எழுதப்பட்ட நம்முடைய தமிழ் மொழியும் அங்கே இருக்க வேண்டும். அதில் என்ன பெயர்கள் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதும் பாதுகாக்கப்பட வேண்டும். பல்வகை உயிரினங்களும் வாழ வேண்டும். அது வேற இடத்துல வாழ முடியாது, அங்கதான் வாழ முடியும். நமக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு நேட்டிவிட்டி தேவைப்படுது. எனக்குன்னு ஒரு ஊர் வேணும். நான் உலகமே சுற்றி வந்தாலும் எனக்கு சொந்த கிராமம்னு ஒண்ணு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் எங்க சுத்தினாலும் மறுபடியும் நம்ம பிறந்த ஊருக்கே வந்தாதான் ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும். மனுஷனுக்கு எத்தனை இடத்துக்கு போனாலும், எத்தனை உயர்ந்த கோபுரங்களை பார்த்தாலும், கட்டிடங்களை பார்த்தாலும், மிக மிக பிரமாண்டமான கடற்கரைகளை பார்த்தாலும், அழகான பகுதிகளை பார்த்தாலும், மலைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாலும், நல்ல உணவு சாப்பிட்டு வந்தாலும், மனிதனுக்கு எப்போது நிம்மதி கிடைக்கும்னா சொந்த ஊர்ல கால் வைக்கும் போதுதான் நிம்மதி கிடைக்கும். அப்பாடா நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்களோட இருக்கிறோம். இந்த நேட்டிவிட்டி. விலங்குகளுக்கும் அந்த உணர்வு உண்டு. விலங்குகளுக்கு என்று ஒரு இருப்பிடம் தேவை. அதை அழித்து விட்டால் அந்த இனம் அழிந்து போகும். அந்த பகுதியை நீங்கள் சிதைத்து விட்டால், மண்ணுக்கடியில் இருக்கிற டங்ஷனை எடுப்பதற்காக அந்த மலையை உடைத்து விட்டால், தற்காலிகமான பயனுக்காக, லாபத்திற்காக, ஆதாயத்திற்காக அதை அழித்து விட்டால் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரினங்கள் அழிந்து போகும். அந்த உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்கின்றன. மனிதன மாதிரி அதுவும் இனப்பெருக்கம் செய்கிறது. முட்டை இடுகிறது, குட்டி போடுகிறது. ஒரு தலைமுறை அழிந்தால் இன்னொரு தலைமுறை அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த உயிரினங்களை அழிக்க கூடாது. அப்ப அமைச்சர் சொல்றாரு, அதை மட்டும் நாங்க வந்து ஒரு 1.9 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டரை விட்டுறோம், சுத்தி நாங்க எடுக்கிறோம். சுத்தி எடுத்தா என்ன ஆகும்? கிராமங்களை ஒண்ணும் பண்ண மாட்டோம், ஆனா தோண்டிக்கிட்டே இருக்கும் மண்ணை. 1 டன் ராக் 1000 கிலோ, 100 கிலோ ஒரு குவிண்டா, 1000 கிலோ ஒரு டன். 1000 கிலோ பாறையை உடைச்சு அதுல இருந்து டங்ஷன் எவ்வளவு எடுப்பாங்கன்னா வெறும் 1.5 கிராம் தான் எடுப்பாங்க. 1.5 கிராம் அவ்வளவுதான் கிடைக்கும் டங்ஷன். அதையும் வந்து எடுக்கும் போது அதுல இருக்கிற எல்லாவற்றையும் பிரிக்கணும். கல்லு, மண்ணு, வேற என்னென்ன வேற தேவைப்படாத கனிமங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையும் தட்டி கழிச்சுட்டு அதை எடுக்கணும். அப்போ அதை உருக்கணும். உருக்கின பிறகு கொதிக்க வைக்கணும். உருக்கிறது வேற, கொதிக்கிறது வேற. உருக்குனா
தண்ணியா வந்துடும். கொதிக்கிறதுனா அது ஆவியா போற வரையும் கொதிக்க வைக்கணும். அதுல இருக்கிற தேவையில்லாததெல்லாம் ஆவியா போகும். ஆவியா போக 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 மிச்சதெல்லாம் கழிவா ஒதுங்கும். அதுல இருந்து டங்ஸ்டன் எதுன்னு கண்டுபிடிச்சு தனியா பிரிச்சு எடுக்கணும். இந்த வேலைகளை செய்கிற போது நிறைய தண்ணி தேவை. இதை பிரித்து எடுத்து செல்வதற்கு நல்ல ரோடு தேவை. அதை கொண்டு போய் சேர்க்கணும். வெளியில இருந்து எல்லா இங்க நிறைய கட்டடங்கள்லாம் கட்டுவாங்க, தொழில் நிறுவனங்கள்லாம் கட்டுவாங்க, பிளான்ட் அங்க அதை உருவாக்குறதுக்கான கட்டமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்துவாங்க. அதுக்காக இப்பவே அவர் ரெடியா என்ன பண்ற மாதிரி நமக்கே தெரியாது. இங்க ஒரு ரிங் ரோடு போட்டான். ரிங் ரோடு போட்டது மட்டும் இல்லாமல் வைகை குண்டாறு இணைப்பு திட்டம், அந்த திட்டத்தை வேகமா நடைமுறைப்படுத்துறான். ஏன்னா அந்த ஆறுகள்ல இருந்து ஓடுற தண்ணி காவிரி, வைகை, குண்டாறு இதுல போகக்கூடிய ஒவ்வொரு நீரெல்லாம் இங்க கொண்டு வந்து பயன்படுத்தணும். ஏன்னா தண்ணி நிறைய தேவைப்படும், நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். பூமியை தோண்ட தோண்ட பூமியிலிருந்து தண்ணி வரும், அதுவும் போதாது. இன்னும் நிறைய நல்ல தண்ணீர் தேவைப்படும். தண்ணீர் இல்லாமல் எந்த உலோகத்தையும் நீங்கள் உருக்க முடியாது, கொதிக்க வைக்க முடியாது. அதிலிருந்து தனிமத்தை பிரித்தெடுக்க முடியாது. அதிலிருந்து உருவாகக்கூடிய கழிவை எல்லாம் நம்ம மொழியில சொன்ன சாக்கடைன்னு வச்சுக்கோங்க. சாக்கடை எல்லாம் எங்க கொண்டு போய் போடுவாங்க? இந்த மண்ணிலே தான் கொட்டுவாங்க. திடக்கழிவு, திரவ கழிவு, ரெண்டு கழிவு. தண்ணியா லிக்விட் ஃபார்ம்ல திரவ நிலையில இருக்கும், திடப்பொருள்ல இருக்கும். இதையெல்லாம் இந்த மண்ணிலே தான் போட வேண்டி வரும். அதுல என்னென்ன இருக்குன்னா நிறைய உலோகங்கள் இருக்கு. அந்த உலோகங்களை பிரிக்க மாட்டாங்க, டங்ஸ்டன் மட்டும் தான் எடுப்பான். அதுல காட்மியம் அப்படின்னு அது கெமிஸ்ட்ரி நேம், அது கெமிக்கல் நேம். ஆர்செனிக், ஆர்செனிக்ங்கிறது ரொம்ப நச்சு வாய்ந்த ஒரு உலோகம். அது இந்த மாதிரி ஒரு 7-8 வகையான கன உலோகங்கள். கன உலோகங்கள் தான் என்னன்னா எளிதில் உடைக்க முடியாது, சீக்கிரம் அதை உருக்க முடியாது, சீக்கிரம் அதை கொதிக்க வைக்க முடியாது. அந்த மாதிரியான மெர்க்குரி, மெர்க்குரிலாம் அதுல இருந்து கிடைக்கும்ன்றான். இந்த உலோகங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே கொட்டப்பட்டால் அந்த கழிவு அதுல இருந்து அதையும் அவன் பிரிச்சு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அதை பிரிச்சு எடுத்தாலும் அதை எஞ்சக்கூடிய கழிவுகளை இங்கதான் கொட்டணும். அப்ப காற்றும் மாசுபடும், குடிக்கிற நீரும் மாசுபடும், நம்முடைய மண்ணும் மாசுபடும். இந்த விவசாய நிலத்துல கை வைக்கல, இந்த கிராமத்துல கை வைக்கல, அந்த பயோடைவர்சிட்டி சொல்லக்கூடிய பல்லுயிர் வாழக்கூடிய அந்த மலைப்பகுதியை, வனப்பகுதியை நாங்கள் கை வைக்கல, சுத்திதான் எடுக்கிறோம்னா பக்கத்து வீட்டுல மண்ணு தோண்டினாலே நம்ம வீட்டுல பிரச்சனை வருதுன்னு நம்ம சண்டைக்கு போறோம். ஏன்னா அஸ்திவாரத்தை அதிகமா தோன்ற, என் இடத்துல தானே நான் தோன்றேன், உன் இடத்துல தோன்றாலும் என் சுவர் இங்க அதிருதுரா சொல்றமா இல்லையா? என் எல்லைக்குள்ள நீ தோண்டல, என் வரம்புக்குள்ள நீ தோண்டல, உன் வரம்புலதான் தோன்ற. ஆனா குறிப்பிட்ட அளவுக்கு மேல தோண்டக்கூடாது, பிரச்சனை பண்றோம். அப்ப பக்கத்தில் சுற்றி உள்ள பகுதிகளில் அது போல அவன் சுரங்கத்தை தோண்டினால் பல ஆண்டுகள் அது நீடிக்கும். அவனுக்கு கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் சிவகங்கை மாவட்டம் வரையில் இருக்குன்னு சொல்றாங்க. டங்ஸ்டன் எடுக்கிறவரை விட மாட்டான். அதுல அவர்களுக்கு ஏராளமான லாபம். யாருக்கு? வேதாந்தா குழுமம் லாபம் ஈட்ட முடியும். அதிலிருந்து வரக்கூடிய ஜிஎஸ்டி வரி மத்திய அரசாங்கத்துக்கு போகும், ராயல்டி மாநில அரசாங்கத்துக்கு போகும். இதெல்லாம் தற்காலிகமா கொஞ்சம் பணம் வந்தா என்ன, சில நூறு கோடி லாபம் வந்தா அது ஒரு திட்டத்துல 2 திட்டத்துல காணாம போயிடும். ஆனால் அழிக்கப்பட்ட இந்த வாழ்வாதாரங்கள் என்ன ஆகும்? மக்கள் அதுக்கப்புறம் உங்க வீட்டை அவன் போனான்னு வெளியே தள்ள மாட்டான், ஆனா அவன் வெளியே போக வேண்டிய நிலை உருவாங்க. சுவாசிப்பதால் நம்முடைய நுரையீரல் பாதிக்கப்படும், கல்லீரல் பாதிக்கப்படும், குடல் பாதிக்கப்படும், புற்றுநோய் உருவாகும், சரும நோய்கள் உருவாகும். இதெல்லாம் கற்பனையா சொல்லல, இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. சீனா தான் இன்னைக்கு நம்பர் 1 உலகத்திலேயே அதிகமா டங்ஸ்டன் எடுக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு தேசம் சைனா. அவன் இன்னைக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டான், கட்டுப்பாடுகள் கொண்டு வந்துட்டான். இனிமே சுரங்கங்கள் தோண்டக்கூடாது, அனுமதி தரக்கூடாது. இதனால இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு. பல நாடுகளில் இந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகி இருக்கிறது.
அப்படி முன்மாதிரி நமக்கு இருக்கிற போது, அதிலிருந்து நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கிற போது, நாம் முன்கூட்டியே இதை தடுக்க வேண்டிய தேவை உருவாகிறது. ஆகவே வேண்டாம் என்கிறோம். அந்த டங்ஸ்டன் எங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படப் போவதில்லை. அந்த டங்ஸ்டனை வெட்டி எடுப்பதனால் இந்த தேசம் ஒன்றும் பெரிய வல்லரசாகிவிடப் போவதில்லை. அப்படியே இந்த தேசம் டங்ஸ்டனால் தான் வல்லரசாகிறது என்றால் அந்த வல்லரசும் எங்களுக்கு தேவையில்லை. இருக்கிற நிலை இருந்தால் போதும். நாடு வல்லரசாகி என்ன ஆக போகிறது? எனக்கு கல்வி வேண்டும், எனக்கு வேலை வாய்ப்பு வேண்டும், எனக்கு 3 வேளைக்குமான உணவு பாதுகாப்பு தேவை, என்னுடைய எதிர்கால சந்ததியினர் நல்ல காற்றை சுவாசிக்க வேண்டும், நல்ல நிலத்தில் வாழ வேண்டும், என்னுடைய எதிர்கால வாரிசுகள் விவசாயம் செய்வதற்குரிய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறம் விவசாயம் செய்யறதுக்கே மண் இல்ல, இங்கெல்லாம் விவசாயம் செய்ய முடியாதுன்னா என்ன? எல்லாரும் அமெரிக்காவுக்கு ஓட முடியுமா? எல்லாரும் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ஓட முடியுமா? அங்கெல்லாம் விவசாயமே கிடையாது. வெறும் வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். அவனுக்கு தேவையான காய்கறி, தானியம் எல்லாம் வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி தான் செய்யறான், உற்பத்தி கிடையாது. ஆனா இந்தியாவில் எல்லாமே உற்பத்தி செய்ய முடியும். தானியங்களையும் சரி, காய்கறிகளையும் சரி, அனைத்தையும் உற்பத்தி செய்வதற்கான விவசாய விளை நிலங்கள் நிறைய நம்மகிட்ட இருக்கு. இந்த மாதிரியான சுரங்கங்களை அனுமதித்துக் கொண்டே இருந்தால் அதனால் ஏற்படுகிற நச்சு கழிவுகளால் இந்த விளைநிலங்கள் முழுக்க பாதிக்கப்பட்டு விட்டால் எதிர்காலத்திலே விவசாயம் பாதிக்கப்பட்டுவிடும். விவசாய உற்பத்தி இல்லை என்றால் மனித குலம் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகும். உணவு பஞ்சம் ஏற்படும், குடிநீர் பஞ்சம் ஏற்படும், நல்ல காற்று கிடைக்காத நிலை ஏற்படும். ஆகவேதான் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய போராட்டத்தையும் நாம் இணைத்தே எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. கல்வி வேண்டும் என்று போராடுகிற அதே சூழலில், வேலை வாய்ப்பு வேண்டும் என்று போராடுகிற அதே சூழலில், நாம் வாழும் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் போராட வேண்டிய கட்டாயம், நிர்பந்தம் நமக்கு உருவாகும். ஆகவேதான் இந்த டங்ஸ்டனை நாம் எதிர்க்கிறோம். இந்த டெல்டா மாவட்டங்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்ப நான் டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவன் தான். டெல்டா என்ன பொருள் தெரியுமா? காவிரி படுகை நிலங்கள் அர்த்தம். காவிரி படுகைன்னா காவிரி ஆறு ரொம்ப தூரத்திலிருந்து வருது, குடகமலையிலிருந்து வருது. அது கடைசியா கடல்ல சேர்ற பகுதியில அங்கிருந்து அந்த தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வர்ற களிமண் எல்லாம் அங்க படியும். அந்த களிமண் படிக்கிற பகுதி நல்ல விவசாயத்திற்கு ஏற்ற பகுதியாக மாறும். விவசாயத்திற்கு உகந்த பகுதி. கடலோடு கலக்கக்கூடிய அந்த முகத்துவார பகுதி. அது ஒரு 6-7 மாவட்டங்கள் இருக்கு. தஞ்சாவூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை, திருச்சி, அதுல ஒரு பகுதி. இவையெல்லாம் காவிரி டெல்டா மாவட்டங்கள். காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல கடலோர பகுதி என்பதனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பூமியில் புதைந்த மரங்கள், செடிகள், கொடிகள் இவையெல்லாம் அங்கே நொதித்து ஹைட்ரோ கார்பனாக மாறி இருக்கிறது, திரவ நிலையில் இருக்கிறது. அதை எடுக்கிறார்கள். அதை எடுத்தால் அதிலிருந்து பெட்ரோல், டீசல் எல்லாம் தயாரிக்க முடியும், கேஸ் எல்லாம் தயாரிக்க முடியும். அது மனித குலத்துக்கு பயன்படும். ஆனால் நாம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததனால் தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து சட்டம் இயற்றி காவிரி டெல்டா மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்றால் இங்க யாரும் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறன்னா யாரும் டெல்லிக்கு வரக்கூடாது, லைசன்ஸ் கொடுக்கக்கூடாது, பூமியை தோண்டக்கூடாது, எக்ஸ்ப்ளோரேஷன் செய்யக்கூடாது. நாங்க தடை விதிச்சிட்டோம். அதே மாதிரி மேலூர் வட்டாரத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக, பல்லுயிர் தலமாக அறிவிக்க வேண்டும். 2 கோரிக்கை தான். மோடி அரசே இந்த திட்டத்தை கைவிடு. இன்னொரு கோரிக்கை, தமிழ்நாடு அரசே இதை பாதுகாக்கும் வேளாண் மண்டலமாக அறிவிப்பு செய்கிற சட்டம் இயற்று. இந்த 2 கோரிக்கையை சொல்வதற்காகத்தான் 10,000க்கு மேற்பட்ட சிறுத்தைகள் இங்கே கூடியிருக்கிறோம். இது ஒரு சாம்பிள் தான், இது ஒரு மாதிரி முன்னோட்டம் தான்.
இல்ல 10,000 பத்தாது, 10 லட்சம் சிறுத்தைகள் தேவை என்றாலும் இங்கே நாங்கள் திரண்டுவோம். பல லட்சம் சிறுத்தைகள் திரண்டால்தான் இதை கைவிடுவோம் என்று மோடி அரசு பிடிவாதமாக இருக்குமேயானால் 3 மாதங்களில் எங்களால் 10 லட்சம் பேரை திரட்ட முடியும். ஆகவே இந்த போராட்டம் என்பது ஒரு சாம்பிள், ஒரு சின்ன டெஸ்ட் தான் உங்களுக்கு. மோடி அரசே, நாங்கள் வெறும் அறிக்கை விட்டு உட்காரவில்லை, களத்திற்கு வந்திருக்கிறோம். எச்சரிக்கை, ஒரு நாள் ஆர்ப்பாட்டமாக இதை முடிக்க மாட்டோம். நீங்கள் திரும்ப பெறுகிற வரையில் நாங்கள் தொடர்ந்து போராடுவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்று எச்சரிப்பதற்கான ஒரு அடையாள போராட்டம் தான் இந்த போராட்டம். அருமை தோழர்களே, இந்த பகுதி மகாவீரர் சிற்பமும் இருக்கிற பகுதி. அரிட்டாப்பட்டி கழிஞ்சமலையில 10ஆம் நூற்றாண்டு. 10ஆம் நூற்றாண்டு தான் என்னன்னா, இப்ப இருக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. ஒரு 1100 வருஷத்துக்கு முன்னால மனுஷன் அதிகபட்சம் 60 வயசுல இருந்து 80 வயசுல தான் நம்ம வாழறோம். ரொம்ப ரேர் 100 வயசு. அவங்க ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்களா இருப்பாங்க. எவ்வளவுதான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் மனுஷன் 80 வயசு மேல இருக்கிறது கிடையாது. சாமி சாமி சாமின்னு உலகம் முழுக்க இருக்கிற கோயிலுக்கு எல்லாம் போனாலும் 80 வயசு தான் அதிகபட்சம். பெரியார் கடவுளே இல்லைன்னு சொன்னார், 94 வயசு வரை இருந்தார். எங்கயா கடவுள் இருக்குன்னு கேட்டார். கடவுளுக்கு கோபம் வந்து, என்னையா நீ எங்க இருக்கிறன்னு கேக்குற, பார் நீ செத்து போ அப்படின்னு சொல்லல. கணபதி தானே எல்லாத்துக்கும் முழு முதல் கடவுள் சொல்றீங்க. விநாயகமூர்த்திய நான் அந்த சிலையை போட்டு உடைக்கிறேன் பாருன்னு போட்டு உடைச்சாரு. ஆனா பெரியார் 94 வயசு வந்து இருந்தாரு. அப்போ கடவுள் சிலை உடைச்சா கூட கடவுள் வந்து விநாயகமூர்த்தி பெரியார 94 வயசு வந்து வாழ அனுமதிச்சிருக்கிறாரு. நாம் அதிகபட்சம் ஒரு 100 வருஷம் வச்சுக்கோங்க. ஆனா மனுஷனுடைய காலம் பாருங்க. இந்த கிபி 10ஆம் நூற்றாண்டுங்கிறது 1100 வருஷத்துக்கு முன்னால இங்க மகாவீரருடைய சிற்பம் இருக்கு கழிஞ்சமலையில. யார் இந்த மகாவீரர்? கௌதம புத்தர மாதிரி அவருக்கு முன்னால் தோன்றிய சமண மதம் என்கிற அந்த மதத்தின் கோட்பாட்டை இந்த மண்ணுலகுக்கு தந்தவர். அது ஒரு மதம். அது இப்ப இல்ல, அதிகமா இல்ல. இப்ப வட இந்தியக்காரங்க ஜெயின்ஸ் சொல்றாங்க, ஜெயின், அவங்க தான் இப்ப அதை பின்பற்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கு. மனுஷன் செத்துட்டா மண்ணில் போட்டு புதைக்க கூடாது, நெருப்புல போட்டு எரிக்க கூடாது. ஏன்? இதை பிற உயிரினங்களுக்கான உணவாக போட்டு விட வேண்டும். ஒரு மலையில கொண்டு போய் உடம்பு அப்படியே போட்டு வந்துருவாங்க. மலையில போட்டு வந்தா பெரிய பெரிய பறவை இனங்கள்லாம் வந்து அதை சாப்பிடும், புழுக்கள் வந்து சாப்பிடும். மனுஷன் உடம்பை ஏன் மண்ணில் போட்டு புதைச்சி வீணாக்கணும் அல்லது நெருப்புல போட்டு எரிச்சு வீணாக்கணும், அதை விரைவுபடுத்தக்கூடாது. அப்படி ஒரு கான்செப்ட் அந்த சமண மதத்துல. அது எல்லாரும் பின்பற்றுகிறார்களா என்று எனக்கு தெரியாது, ஆனா அப்படி இருக்கு. சமண மதம் அதை நிறுவியவர் மகாவீரர். பௌத்த மதம் அதை நிறுவியவர் கௌதம புத்தர். அந்த மகாவீரருக்கு இங்கே சிற்பம் இருக்குன்னா இந்த ஏரியாவில் சமண மதம் சிறப்பா இருந்திருக்கு. அப்ப சாதி மதமற்ற பகுதியாக மேலூர் இருந்திருக்கிறது. சமத்துவம் உள்ள ஒரு பகுதியாக மேலூர் வட்டாரம் இருந்திருக்கிறது. பல்லுயிரையும் பாதுகாக்கக்கூடிய உயிர்ம நேயம், ஆன்ம நேயம், மனித நேயம் கூட ஆன்ம நேயம், எல்லா உயிர்கள் மீதும் பாசம் வைக்கிற, மதிப்பு வைக்கிற, மரியாதை வைக்கிற, பாதுகாக்கிற ஒரு பற்றுதல். அதான் உயிர்ம நேயம் அல்லது ஆன்ம நேயம். வடமொழியில ஆன்மான்னா தமிழ்ல உயிர். மனித நேயம்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மதிக்கிறது, அவங்கள நேசிக்கிறது. உயிர்ம நேயம்னா எல்லா உயிரையும் உயிரா பாவிக்கணும், அவங்கள மதிக்கணும், அதை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது, வதைக்க கூடாது. அப்படி உயிர்ம நேயத்தை பரப்பிய மகாவீரரின் சிற்பம் அரிட்டாப்பட்டியில் உள்ள கழிஞ்சமலையில் இருக்கிறது. இது இந்த பகுதிக்குள்ள சிறப்பு. 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த விக்கிரம பாண்டிய மன்னர் காலத்து சிவன் கோயில் உள்ளது.
அதான் நம்ம ஆற்றல் அரசு சொன்னார் நினைக்கிறேன், லகுலீஸ்வரன். அது ஒரு சிவன் கோயில். அது மட்டும் இல்லாமல் கழிஞ்சமலை அடிவாரத்தில் ஆனைக்குண்டான் கண்மாய் அமைந்துள்ளது. இது 700 ஆண்டுகள் பழமையான மடை தூண்கள். இதுபோல புராதன ரொம்ப பழமையான பல்வேறு ஆதாரங்கள் இருக்கிற, சின்னங்கள் இருக்கிற, அடையாளங்கள் இருக்கிற ஒரு பகுதி. அதை மட்டும் விடுத்துவிட்டு மற்ற பகுதிகளில் நாங்கள் சுரங்கம் தோண்டுவோம் என்று சொல்லுவதையும் நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். அந்த திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும். அதில் நமக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி என்றால், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அளித்திருக்கிற உறுதிமொழிதான், நான் முதல்வராக இருக்கிற வரையில் இங்கே தங்ஷன் சுரங்க திட்டம் வராது. என்ன 1.5 வருஷம் தான் அவர் முதல்வராக இருப்பாரு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அதற்கு பிறகும் திமுக விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்று இருக்கிற திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். சிறுத்தைகள் இருக்கிற அணிதான் வெற்றி பெறும். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணிதான் ஆட்சி பீடத்தில் அமரும். எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. திருமாவளவன் அப்படி ஆசை காட்டி வெளியே இழுத்துட்டோம்னா அந்த கூட்டணி அப்படியே கலகலக்க வச்சிடலாம், அதுல குளிர் காயலான்னு நினைச்சாங்க பாஜக. அவங்களுக்கு எல்லாம் என்ன நோக்கம்னா, என்னையா திமுக கூட்டணி 2019 ஜெயிச்சது, 2021 ஜெயிச்சாங்க, 2024 ஜெயிச்சாங்க, தொடர்ந்து ஜெயிக்கிற இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி தொடர் வெற்றி கிடையாது. இந்த கூட்டணி தொடர் வெற்றியை பெறுவதற்கு சிறுத்தைகளின் உழைப்பு முக்கியமான காரணம், சிறுத்தைகளின் வாக்கு வங்கி முக்கியமான காரணம். இன்றைக்கு தம்பிகள் வரும்போது சொன்னார்கள், ஒரு தனியார் தொலைக்காட்சி எடுத்த சர்வேயில் தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சர்வேயை சொல்லுகிறது. நாங்க தனியா நின்று ஓட்டு வாங்காமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு எங்கள் பக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் விடுதலை சிறுத்தைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அங்கீகரித்திருக்கிறார்கள். நாங்களா சொல்ல மாட்டோம், நாங்க தான் அடுத்த முதலமைச்சர். காலம் சொல்லும், மக்கள் சொல்வார்கள். இந்த தகுதி விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். எங்களை வெறும் சாதியவாதிகளாக முத்திரை குத்தி ஓரங்கட்ட பார்த்தார்கள், ஒதுக்க பார்த்தார்கள். அதனால்தான் நான் மேடைகளில் முழங்கினேன், எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை தீர்மானிப்போம். திருமாவளவனா ஒரு தலித் விவரமா உட்காருப்பா, கடைசியா போடு, பின்வரிசையில் போடு. நீ பின்வரிசையில் உட்கார்ந்தாலும் போக்கஸ் பாயிண்ட், போக்கல் பாயிண்ட் விடுதலை சிறுத்தைகள் தான். நீ ஒரு ஓரமாக உட்கார வைத்தாலும் கேமராவின் போக்கல் பாயிண்ட், மையம் என்பது விடுதலை சிறுத்தைகள் தான். இதை நான் கர்வத்தோடு சொல்லவில்லை, மக்களின் நல்லாதரவோடு சொல்லுகிறேன், மக்கள் என் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன். ஏனென்றால் எங்களுக்கு தற்காலிக ஆதாயங்களில் ஒருபோதும் ஈடுபாடு கிடையாது. இந்த நாட்டு மக்களின் நலன்கள் முக்கியம். சனாதன சக்திகள் தமிழ் மண்ணில் வேரூன்ற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். பெரியாரும் அம்பேத்கரும் இந்தியாவின் சமூக நீதி அடையாளங்களாக இருக்கிறார்கள். அவர்தான் நேஷனல் ஐக்கன்ஸ். சோசியல் ஜஸ்டிஸ் என்று சொன்னால் 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இந்த மாமனிதர்கள் தான் அதற்கான அடையாளங்கள். அவர்களுக்கு முன்னோடிகள் பலர் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த தேசத்திலே இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. விளிம்பு நிலை மக்களின் கைகள் ஓங்கி இருக்கின்றன. திருமாவளவரும் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே உரத்து முழங்குகிறார் என்று சொன்னால் அந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு இங்கே சமூக நீதி கோட்பாடுதான் முக்கிய காரணம். அந்த சமூக நீதி கோட்பாட்டின் தேசிய அடையாளங்களாக இருப்பவர்கள் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சர்வதேசிய அடையாளங்களாக இருக்கிறார்கள். சகோதரர் சீமான் போன்றவர்கள் ஏதோ குதர்க்கவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசுகிற அரசியல் பேசட்டும், அவருக்கு அது உரிமை இருக்கிறது. ஆனால் ஒரு தேசத்தின்
ஒரு சமூக நீதி அடையாளமாக இருக்கிற கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேராளுமையாக இருக்கிற தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துவதை விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் ஏற்க மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். பெரியார் திகாவுக்கு மட்டுமே உரியவர் அல்ல, பெரியார் திமுகவுக்கு மட்டுமே உரியவர் அல்ல, பெரியார் அதிமுகவுக்கு மட்டுமே உரியவர் அல்ல, அனைத்து தரப்பு விளிம்புநிலை மக்களுக்குமான தலைவர் பெரியார். தமிழ்நாட்டுக்கு உரியவர் மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கே பொதுவானவர் தந்தை பெரியார். இன்னைக்கு நான் மகாராஷ்டிரா போறேன், அங்க பெரியாருடைய படம் வைத்திருக்கிறார்கள். என்ன அழைச்சி சிலையை திறக்க வைத்தார்கள். சுனில்ங்கிற ஒரு தம்பி பெரியார் சிலையை அவருடைய கல்வி நிறுவனத்திலே என்னை அழைத்து கொண்டு போய் திறக்க வைத்தார். யாரும் அவருக்கு சொல்லவில்லை, அவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, தமிழ்நாட்டுக்காரர் இல்லை. பெரியார் ஓபிசி மக்களுக்கான தலைவர் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் அனைத்து தரப்புக்குமான மக்கள் தலைவர் என்பதை சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 1990களின் தொடக்கத்தில் இருந்து நான் பெரியாரையும் அம்பேத்கரையும் இணைத்தே மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் இந்த 35 ஆண்டு காலத்தில் திருமாவளவன் செய்த சாதனைகள் ஒன்று, தந்தை பெரியாரை அனைத்து தரப்பு மக்களையும் கொண்டு போய் சேர்த்ததில் எனக்கும் இந்த இயக்கத்திற்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த மாமனிதரை கொச்சைப்படுத்துவதை ஒருபோதும் இந்த நாடு அனுமதிக்காது என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணாமலை ஆதரிக்கிறார் என்று சொன்னார்கள். அண்ணாமலை தானே ஆதரிக்க முடியும். அவர் என்ன சமூக நீதி பாசறையில் வளர்ந்தவரா? சனாதன கொட்டடியில் வளர்ந்தவர். இல்லை என்றால் மக்களை திரட்டி போராடாமல் சாட்டை எடுத்து அவரை அடித்துக் கொள்வாரா? என்ன வேடிக்கையான போராட்டம்! அவர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என்றே தெரியவில்லை. எனது அருமை தோழர்களே, மேலூர் வட்டாரத்தில் அரிட்டாப்பட்டியை சுற்றியுள்ள கிராமங்களில் அனைத்து தரப்பு மக்களும் கொதித்து போயிருக்கிறார்கள், கொந்தளித்து போயிருக்கிறார்கள். டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை முற்றாக கைவிட வேண்டும் என்று தொடர்ந்து போராடிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்களின் போராட்டம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையை கொடுப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் இங்கே திரண்டிருக்கிறோம். அந்த மக்களுக்கு நாங்கள் நம்பிக்கை அளிக்கிறோம், உறுதி அளிக்கிறோம். நாங்கள் உங்களோடு இருப்போம். நீங்கள் வெற்றி பெறுகிற வரையில், உங்கள் போராட்டம் வெற்றி பெறுகிற வரையில் விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு ஒற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி மோடி அரசு இந்த திட்டத்தை முற்றாக கைவிடு என்று வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு இதற்காக தனி சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்து ஏற்கனவே இங்கு போராடியவர்கள் மீது போடப்பட்ட 5000 மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமதியை சப்ஸ்கிரைப் செய்யவும்.